இந்த மாசம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. இது வந்து கிறிஸ்மஸ் மாசம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான மாசம். ஏன்னா வந்து சர்ச்ல நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. கிஃப்ட்ஸ் குடுக்குறாங்க, சாப்பாடு பண்றாங்க. எல்லாரும் நீங்கலாம் ஒண்ணா இருந்து ஜாலியா இருக்கிறீங்க. கேரல் ரவுண்ட்ஸ் போறீங்க. இதெல்லாம் இருக்கு. அதே சமயம் ஒரு வருஷத்தோட முடிவும் இந்த வருஷம், இந்த மாசத்தோட முடியுது. எப்பயுமே ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு தொடங்கும்போது, நம்ம ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, 4 காரியம் நம்ம பண்ணணும். ஏன்னா, நம்ம இப்போ ஒரு பழைய வீட்ல இருந்து புது வீட்டுக்கு போம்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓட்ட ஓட்ட பாத்திரம், தேவையில்லாதது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுட்டு, எல்லாம் புதுசா நல்லதா இருக்கிறத மாத்திரம் எடுத்துட்டு போக பார்ப்போம். அதே போல தான் இந்த வருஷம் முடியப்போது. நம்ம தேவையில்லாதத எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு, தேவை எது தேவையோ அதோட நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள போனா தான் நமக்கு அடுத்த வருஷம் என்ன இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒரே நாள்ல நம்மளால செய்ய முடியுமா? இன்னைக்கு நெனச்சு, இன்னைக்கே செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டைம் எடுத்து, நம்ம யோசிச்சு செய்யணும். ஸோ 4 காரியம் இந்த மாசத்துல நீங்க வந்து டெய்லி நீங்க யோசிச்சு நீங்க செயல்படணும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். என்னன்னா, நம்ம புது வருஷத்துக்குள்ள போறோம். பிளஸ் நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய மிகுந்தா மகா பெரிய அன்ப வெளிப்படுத்தின ஒரு மாசம். ஸோ, இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்கள தான் நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம் என்னன்னா, கிராட்டிட்யூட். நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நீங்க சொல்லலாம், இந்த வருஷம் முழுவதும் நான் ஒருத்தரையும் கேட்டேன்னா, ஜான்வரி இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள என்ன வந்துருச்சு? டிசம்பர். எத்தன பேர் அத யோசிச்சீங்க? இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இந்த வருஷம் ஓடி போச்சு. ஆனா இந்த வருஷத்துல எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கண்ணீர். அளவே இல்லன்னு சொன்னவங்க மாத்திரம் கை தூக்குங்க பாப்போம். இந்த வருஷம் ஃபுல்லா நான் கொஞ்சம் கூட அளவே இல்ல. இன்னும் ஒரு கை கூட தூக்கல. எல்லாரும் அழுதீங்களா? ஆமா. நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வந்தது. நம்ம எல்லாருக்கும் என்ன வந்தது? நானும் சேர்ந்து தான் எங்க அம்மா உயிர வாங்கி அழுதுகிட்டே இருப்பேன் நெறைய தடவ. அ நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வந்தது. நமக்கு எல்லாருக்கும் பாடுகள், தொல்லைகள் எல்லாம் வந்தது. ஆமா தானே? எனக்கு வேல போச்சு. நான் பெர்சனலா எடுத்துக்கிட்டா தெரியுமா? இந்த வருஷம் நான் நை 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 நைன்னு எத்தனையோ தடவ அழுதுட்டு முறுமுறுத்துட்டு இருந்திருக்கேன். அ அ நெறைய பேரு வந்து இத விட ஒரு ஸ்டெப் மேல போயி எனக்கு வேல போச்சு போன வருஷம். ஆண்டவர் திருப்பி வேல குடுத்தாரு. அதனால எவ்வளவோ காரியம் நடந்தது. எத்தனையோ எத்தனையோ நாள் நம்ம டிப்ரஸ்டா இருந்திருப்போம். ரொம்ப துக்கப்பட்டு, டிஸ்கரேஜ் ஆயி, ஐயோ! என்னடா இப்படி இருக்குதே லைஃபு. நெறைய நாள் நம்ம சந்தோஷமாவும் இருந்திருப்போம். நெறைய நாளு ரொம்ப ஜாலியாவும் இருந்திருப்போம். இந்த வருஷத்துல அப்படியே ஏற்ற தாழ்வுகள் நெறைய நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா எல்லாம் மொத்தமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனாலும் நம்ம மனுஷராகிய நமக்கு 2 காம்போனன்ட் இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய சரீர பிரகாரமான தேவைகள். இன்னொன்னு நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கு. அதனால நமக்கு ஆவிக்குரிய தேவைகள். நம்ம சரீரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்ன்னா, நம்ம இன்னும் எவ்ளோ பாடுகள் வந்தோம், எவ்ளோ கஷ்டங்கள் வந்தோம், எவ்ளோ சந்தோஷங்கள் வந்தோம். இன்னும் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். அதே போல உயிரோட இருக்கிறோம். பிளஸ் ஆண்டவர ஆராதிக்கிற நினைவுல, சென்சஸோட இருக்கிறோம். சென்சஸோட. ஆண்டவர ஆராதிக்க, ஆண்டவர் யாருன்னு தெரிய சென்சஸ்ல இருக்கிறோம். அதுவே நம்மளுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் பண்ண ஒரு பெரிய கிருபை. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மரிச்சு போனாங்க. எத்தனையோ பேர் இல்ல. போன வருஷத்த தொடங்குனவங்க இல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையா நம்ம என்ன நல்லது பண்ணோம்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஜீவன குடுத்திருக்கிறார். ஜீவன குடுத்தது மாத்திரம் இல்ல. அவர துதிக்க ஒரு மைண்ட், தெளிவான ஒரு எண்ணத்தையும் குடுத்து அவருடைய சபைக்கு நம்மள கொண்டு வராரு. சோ அதுதான் நம்மளுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் செய்த முதல் கிருபை. இத எத்தன பேர் யோசிச்சு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க? எவ்வளவோ காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யாம இருந்திருக்கலாம். நான் எங்க அம்மாட்ட சொல்லும்போது, அவனுக்கெல்லாம் அது செய்றாரு, அவங்களுக்கெல்லாம் இது செய்றாரு, இவங்களுக்கெல்லாம் எத்தன பேர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க?
முதல்ல நம்ம சொல்றது என்ன தெரியுமா? நம்ம நெறைய சொல்லுவோம் அப்படி. ஆண்டவர் நான் இத கேட்டேன் குடுக்கல. நான் இத கேட்டேன் குடுக்கல. நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன் இந்த வருஷம் நடக்கல. அப்படின்னு நெறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். நெறைய காரியங்கள் நம்ம சொன்னாலும், நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம முதல்ல கம்பேர் பண்றத நிறுத்திறணும். ஏன் கம்பேர் பண்றத நிறுத்தணும்னா, அது என்னால டெர்ம்ஸ்க்கு வரவே முடியலன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஏன் நான் கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற கேள்வி எனக்கு இன்னும் இருக்கு. அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஆண்டவர தேடாதவன்லாம் நல்லா இருக்கிறானே! நான் ஆண்டவர தேடுறேனே! நான் ஏன் நல்லா இல்ல? இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கு? கை தூக்குங்க. உண்மைய சொல்லுங்க. தப்பு கிடையாது. அங்க ஒரே ஒரு அம்மா தான் கரெக்ட்டா கை தூக்குறாங்க. இந்த கேள்விக்கு ஆன்ஸர் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், ஆண்டவர் இல்லாத பிள்ளைங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப இந்த வித்தியாசத்த சொல்லப் போறேன். எல்லாரும் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்களும் நானும் உயிருள்ள ஆண்டவர வணங்குற பிள்ளைகள். நமக்கும் ஆ ஆண்டவர தெரியாத பிள்ளைகளுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இதுல நமக்கு டிஃபரன்ஸ் மேக்கர் யாருன்னா, ஆவியானவர் தான். டிஃபரன்ஸ்க்கு காரணம் என்ன? ஆவியானவர் தான். அவங்கக்குள்ள ஆவியானவர் இல்ல, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா இதுதான் டிஃபரன்ஸ் இல்ல. இது டிஃபரன்ஸ் மேக்கர் தான். அவங்கக்குள்ள ஆவியானவர் இல்ல, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் மேக்கர். ஆனா என்ன சரி அவர் இருந்துட்டு போறாரு. ஆனா எனக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அவங்க கூட நான் கம்பேர் பண்ணக்கூடாது? அப்டின்னா, முதல்ல நீங்களும் நானும் வி ஆர் கிரியேட்டட் வித் அ பர்ப்பஸ். உங்களுக்கும் எனக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குனதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒரு நோக்கம் இல்லாம உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கல. என்ன வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. உங் ஆண்டவர் உங்கள சிருஷ்டித்திருந்தார்ன்னா, உங்கள குறித்து ஒரு நோக்கத்தையும், ஒரு எண்ணத்தையும் ஆண்டவர் வைத்து தான் உங்கள உருவாக்கி இருக்கிறார். ஒரு ஆண்டவர் இல்லாத பிள்ளைய அவனுக்கு எந்த நோக்கமும் ஆண்டவர் வைக்கல. அவருடைய திட்டத்துல ஒரு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு நான் பைபிள் ஸ்டடிக்கு வரவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். ஆண்டவர் வந்து ஒரு கதாசிரியர் மாரி தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை எழுதுற மாரி தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை எழுதினார்ன்னா, யார் ஹீரோ? அதுல யாரு ஹீரோ? அதுல யாரு வந்து காமெடியன்? யாரு வந்து வேற ரோல் பண்றா? எல்லாம் போட்டு தான் ஒரு கதைய எழுதுவாரு. அதே போல தான் ஆண்டவர் எழுதின கதையில நீங்களும் நானும் ஒரு கதாபாத்திரம். ஆண்டவர் இல்லாத பிள்ளைக்கு இந்த நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில ஆண்டவர் எழுதின கதையில நம்ம ஒரு பங்கு வகிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இல்லாத பிள்ளைக்கு அது கிடையாது. அதனால தான் அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்த, ஆண்டவருடைய நோக்கத்த நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். நிறைவேத்தும் போது ஹீரோவ அடிக்கிறாங்களா வில்லன்? படத்துல அடி வாங்குறாருல நெறைய நேரத்துல விஜய். ம். ஏன்? கதைக்கு போது. அதே போல தான். நமக்கும் சில நேரம் அடி விழும். ஏன்னா நம்ம கதைய நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அவன் கதையிலேயே கிடையாது. ஆண்டவருடைய புள்ள இல்லாதவன் கதையிலேயே கிடையாது. அவன் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகள், திருப்பங்கள் வருது. அதுவும் இல்லாம என்னோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, யூ டர்னுக்கு மேல யூ டர்ன், யூ டர்னுக்கு மேல யூ டர்ன், யூ டர்னுக்கு மேல யூ டர்ன் போட்டுன்னே இருக்கும். முதல்ல இருந்து திரும்ப தொடங்கும். முதல்ல இருந்து திரும்ப எத்தன தடவடா? அப்படின்னு. எத்தன தடவடா தொடங்குவீங்க? அப்படின்னு இருக்கும். ஆனா பரவாவே இல்ல. நம்ம ஆண்டவருடைய கதையில ஏதோ ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் அவர் தான் கதாசிரியர். அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால அவர் கதைய தொடங்குனவர் கண்டிப்பா முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர நம்ம நம்பி போகணும். ஆண்டவர் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாரி தான். எத்தன பேர் ரோலர் கோஸ்டர்ல போயிருக்கீங்க? இப்பதான் சென்னையில தான் வண்டர்லா பெரிய இருக்கிறதுலயே இது வருதாமே பெருசா. உங்களோட ரோலர் கோஸ்டர் ரைடு அவ்ளோ சூப்பரா இருக்குதாம். சரி அதெல்லாம் வருது. ஸோ அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் மாரி தான் நம்ம லைஃப்ல ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டருடைய பிள்ளைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நமக்கு நித்தியம் இருக்கு.
எத்தன பேருக்கு நான் செத்து போனா எங்க வேணா போட்டோம். அவ்வளா போயிட்டோம். நரகத்துக்கு போனா போறேன். எங்க போனா இருந்தா போறேன். அப்படி இருக்கு. நமக்கு கண்டிப்பா ஒரு நித்தியம் இருக்கு. நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம ஒரு ஹோப் இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம லீட் பண்ணல. நமக்கு டெஃபினட்டா ஒரு நித்தியம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இல்லாத பிள்ளைக்கு ஒரு நித்தியம் இல்ல. நீங்க பைபிள்ல பார்க்கலாம். ஆபேல் வந்து முதல் முதல் சாப்டர்லயே காலி. முதல் சாப்டர்லயே காலி. ஆனா ஆபேலுக்கு தான் வந்து என்ன ஆண்டருடைய ராஜ்யத்துல பங்கு இருக்கு. அதே ஆபேல பத்தி எங்க பேசுறாரு? எபிரேயர்ல பேசுறாரு பவுல். காயின பத்தி யாராச்சும் பேசுனாங்களா? பேசல. காயின் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தான். இது கட்டுனான், அது கட்டுனான், இது கட்டுனான். ஆனா உலகத்தோட போயிட்டான். அவனுக்கு நித்தியம் கிடையாது. நமக்கு ஒரு நித்தியம் இருக்கு. சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதான் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் மரிக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் ஒரு பாத்திரமா அவர் கருதினார். நான் என்னோட ஜீவனையே கொடுக்கணும் அப்டின்னா, ஒருத்தர வொர்த்தா கன்சிடர் பண்ணாதான் என் லைஃப குடுப்பேன். கரெக்ட்டா? ஒருத்தர நான் ஒரு பொருட்டா எடுத்தா தான் அவங்களுக்காக என் ஜீவன குடுப்பேன். எத்தன பே எத்தன பே எத்தன பேரு இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வொர்த்லெஸ் இல்லாத ஒரு கோல்டு வாங்கணும்னா, ஒரு ஒரு கோல்டு வாங்கணும், ஒரு கம்மல் வாங்கணும்னா, எத்தனையோ வருஷம் வொர்க் பண்ணுவாங்க. எத்தனையோ வருஷம் சேர்த்து வைப்பாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குனது. அதனால தான் பிரஷஸ். அதுபோல ஆண்டவருடைய ஜீவனையே குடுக்குறதுக்கு, நீங்களும் நானும் ஒரு பொருட்டா ஆண்டவர் நம்மள கருதுறார். அவன ஒரு பொருட்டா கருதல. ஆண்டவர் இல்லாதவன ஆண்டவர் ஒரு பொருட்டா கருதல. அவன் கூட நம்ம கம்பேர் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு உலகத்த படைச்ச ஆண்டவர் நமக்காக மரிக்கிறதுக்கு வொர்த்தா அவர் கருதி அவருடைய ஜீவன கொடுக்கிறார்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு பதவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி மேன்மையா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவரு டைமண்டா பார்க்கிறாரு. நான் என் ஜீவனையே குடுத்தேன். நான் என் ஜீவனையே குடுத்தேன். இந்த பிள்ளைக்காக நான் என் ஜீவனையே குடுத்தேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் நெறைய தடவ ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எத்தன பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவன நல்லா படைச்சிருக்காரு, அவனுக்கு இது குடுத்துருக்காரு, இது குடுத்துருக்காரு அப்படின்னு நான் கவலைப்படுவேன். ஆனா நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் யுனிக்கா படைச்சிருக்கிறாரு. யுனிக்கா படைச்சிருக்கிறாரு. நமக்காக தனித்தன்மை வாய்ந்தவர்களா படைச்சிருக்காரு. நமக்காக அவர் ஜீவன கொடுக்க அவர் யோசிக்கவே இல்ல. அவனுக்காக அவர மறிக்கல. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் கண்கள்ல விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றவர்கள். நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவர் பார்வையில விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றவர். உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒரு விலையேற பெற்ற ஒரு கோல்டு வந்து போய் ஒரு ஒரு நிக்கல் ஒரு காப்பர் காப்பரோட எவர் சில்வரோட ஒரு கோல்ட கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணுவீங்களா? நான் வந்து உங்களுக்கு கோல்டு நான் வந்து ஜென்சிக்கு வந்து நான் கோல்டு தரேன். ஜென்சி வந்து அக்கா இந்தாக்கா எங்க வீட்ல ஒரு அலுமினியம் பாத்திரம் இருக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு குடுத்துச்சுன்னா நான் வாங்குவேனா? நான் அஸ்கு புஸ்குன்னு சொல்லி விரட்டி விட்டுருவேன். ஏய் போ நான் கோல்டு தரேன் நீ எனக்கு அலுமினியம் தரியா ஓடுன்னு விரட்டி விட்டுருவேன். அதே போல தான். நம்ம எப்படி கம்பேர் பண்றோம்னா, கோல்டையும், அலுமினியமும் கம்பேர் பண்றோம். கோல்டையும், அலுமினியமும் கம்பேர் பண்றோம். சோ இதுதான் நம்ம அடுத்த 3வது வித்தியாசம். இன்னொன்னு ஆண்டவர் நமக்காக மரிக்கிறதுக்கு நம்மள வழியாக 4த் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய துதிய பாட கிரியேட் பண்ணியிருக்கிறாராம். அவருடைய துதிய சொல்ல. நம்ம நெனைக்கிறோம் நெறைய சின்ன பசங்க நெறைய கோயிலுக்கு வர பசங்க ஆண்டவர துதி துதின்னு நம்ம வந்து என்ன பண்ணணுமா? தட்டணும். ஆண்டவர துதிப்பா. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. எத்தன தடவ பாஸ்டர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லுன்னு.
பாஸ்டர் சொன்னாரா? பாஸ்டர் சொல்றாரா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க, ஆண்டவர துதிங்க. அப்படி சொன்னா கூட சில பேர் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவருக்கு சில பேரோட ஸ்தோத்திரம் தான் வேணுமாம். ஆண்டவர் சில பேர தான் அவர் துதிய சொல்ல உருவாக்கி இருக்கிறாராம். சில பேர அவர் துதிய சொல்ல உருவாக்கலையாம். அவன் துதி வேண்டான்றாராம். உங்களையும் என்னையும் அவருடைய துதிய பாட வைத்திருக்கிறார். அதுக்காக நம்மள உருவாக்கி இருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை தெரியுமா? பரிசுத்தருடைய நீங்களும் நானும் பரிசுத்த நீதிமான்னு அவர் கருதி, நம்ம அவர் ரத்தத்தால மீட்டு, அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ரத்தத்த குடுத்து, அவருடைய துதிய பாட உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். முன்குறித்திருக்கிறார். படைத்து வைத்திருக்கிறார். அவங்கள துதிய பாட தேவையில்ல. யோசித்து பாருங்க. யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. ரிஜெக்ட் ஆனவங்கலாம் லேசான ஆளான்னு யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜாம்பவான்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒண்ணுத்துக்கு இல்லாத ஷாரன், ஒண்ணுத்துக்கு இல்லாத ஷாரன், நீ என் துதிய சொல்லுவியாம்மான்னு ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறாராம். என்ன துதிக்க மாட்டியான்னு கேட்கிறாராம். அப்ப யோசித்து பாருங்க நம்மளுடைய ஆண்டவர் நம்மள எங்க தூக்கி வைத்திருக்கிறார். நம்ம யாரு கூட கம்பேர் பண்றோம். சோ டெஃபினட்டா ஆண்டவர் இல்லாத பிள்ளைங்களோட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது இருக்குதே, இது இருக்குதே சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் அத துக்கப்படுத்துவார். ஆண்டருடைய ரத்தம், அவருடைய ஜீவன விடையா நம்ம விலையேற பெற்ற எதையும் நமக்கு குடுக்க முடியும். யோசித்து பாருங்க. அவனுக்கு என்ன குடுத்துட்டாரு? உலகத்துல போற அழிஞ்சு போற காரியங்கள குடுத்திருக்கிறாரு. அதே போல இன்னொன்னு அவங்களுக்கு நான் எங்க அம்மாகிட்ட அதுதான் முந்தா நேத்து சொல்லிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து அவருடைய சித்தம் செய்ய அவர் உங்கள படைத்திருக்கிறார். இப்ப நான் என் பையனே இருக்கிறான். எனக்கும் என் பையனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். என்ன தெரியுமா? நான் என்ன குடுத்தாலும் அவன் சாப்பிடணும்னு நான் நெனப்பேன். அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு இது குடு. எனக்கு அது குடு. எனக்கு இது குடு. எனக்கு இது செய்து குடு. எனக்கு அது செய்து குடுன்னு கேட்பான். அப்ப என்ன ஆகும்? இல்லாதப்ப எனக்கு கோவம் வரும். அதே போல தான் ஆண்டவரும் அவர் சொல்றத செய்ய, அவருடைய சித்தத்த செய்ய நம்மள உருவாக்கி இருக்கிறார். 2டே 2 பேர் தான் உலகத்துல. ஒண்ணு ஆண்டருடைய சித்தத்த, இன்னொன்னு அவங்க சித்தத்த செய்றவன். ஆண்டருடைய சித்தம் செய்றவன் பரலோகத்துக்கு போவான். ஆண்டருடைய சித்தம் செய்யாதவன், அவனுடைய சித்தத்த செய்றவன் நரகத்துக்கு போவான். இதுதான் பைபிள்ல போட்டிருக்கிறது. சோ ஆண்டருடைய சித்தத்த செய்ய உருவாக்கியிருக்காரு. ஆண்டருடைய சித்தம் செய்யணும்னா நமக்கு ஏபிளுக்கு நான் வந்து எப்ப பாரு சாம்பார் சோறும், கீரையும் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா அவனுக்கு? அவங்க வீட்லலாம் பிரியாணி செய்றாங்க. அவங்க வீட்லலாம் சிக்கன் செய்றாங்க. பர்கர் சாப்பிடுறாங்க. அது சாப்பிடுறாங்க, இது சாப்பிடுறாங்கன்னு தான் சொல்லுவான். அது கஷ்டமா தான் இருக்கும் பிள்ளைக்கு. நமக்கும் ஆண்டவருடைய சித்தம் செய்றது நல்லா இருக்காது. கஷ்டமா இருக்கும். ஆனா, நம்ம ஆண்டவர் சித்தம் செய்றதுக்கு நம்மள அடிபணியும்போது, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இது சிம்பிளான ஒரு இது. அவருடைய சித்தம் செய்றவர்களுக்கு தான் அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நான் என் அவர் ஆண்டவருடைய கதையில நான் வந்து ஹீரோவா இருக்கணும். ஆண்டவருடைய கதையில நான் ஒரு கதாபாத்திரமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்த நீங்க செய்யுங்க. அப்பதான் ஆண்டவர் தர மேன்மை உங்களுக்கு நித்தியத்துல கிடைக்கும். அதுதான் அதே போல இன்னொன்னு பிக்கர் பிக்சர்ல பாத்தீங்கன்னா, வேற வித்தியாசங்களும் இருக்கு. அவங்களுக்கு ராஜாவே வேற. அவங்க வேற ராஜ்யத்தோட பிரஜைகள். வேற ராஜ்யத்தோட பிரஜை. இப்ப நம்ம வந்து நீங்கல்லாம் யாரு? நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் இந்தியன் சிட்டிசன்ஸ். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்துட்டு, நான் கனேடியன் ரூல தான் ஃபாலோ பண்ணுவேன்னு அடுத்த சைடுல உட்கார்ந்து கார் ஓட்டுனீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க?
ராம்குமார் வந்து கார வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல தான் நான் ஓட்டுவேன். நான் வந்து கார் வந்து நான் ஃபாரின்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னு கார ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நீங்கலாம் லூசுன்னு நெனைப்பீங்க. போலீஸ் புடிச்சுட்டு போயிடுவாங்க. சரியா? போலீஸ் புடிச்சுட்டு போயிருவாங்க. அதே போல தான். நம்ம எந்த ராஜ்யத்துக்கு ஒத்தவங்களா இருக்கிறோமோ, அந்த ராஜ்யத்தோட ரூல்ஸ தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஜனங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் இல்லாத ஜனங்க வேற ராஜ்யத்தோட பங்காளிகள். வேற ராஜ்யத்தோட சிட்டிசன். அதே போல அவங்க யாரு? ராஜாவும் வேற. நமக்கு ராஜா ஏசப்பா, அவங்களுக்கு ராஜா சாத்தான். அவங்களோட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்களோட நீங்க கம்பேரே பண்ணாங்க. அவன் ஜெபமே பண்ண மாட்றான்மா. அவன் நெறைய மார்க் வாங்குறான். அவங்க எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்கம்மா. நான் எங்க அம்மா கிட்ட சொல்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்கம்மா. ஆனா அவங்களுக்கு புரமோஷன் வருதும்மா. அவங்க தாம்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நான் தாம்மா நல்லா பெர்ஃபார்ம் ஆண்டவர் எனக்கு ஞானமே குடுக்கலம்மா. இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நமக்கு எவ்வளோ அளவு ஞானம் குடுத்துருக்காங்களோ, அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு வேணும். நமக்கு எவ்வளோ குடுத்துருக்கிறாரோ, அதுதான் அந்த கதாபாத்திரம். அவங்கலாம் வெள்ளையா இருக்காங்க. நெறைய பேருக்கு இது ஒரு கவல. அவங்க வெள்ளையா இருக்காங்க. எங்க வீட்டுக்காரருக்கு நான் அசிங்கமா இருக்கேனா, நான் அசிங்கமா இருக்கேனான்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. என்னன்னா இன்செக்யூரிட்டிக்காக. இன்செக்யூரிட்டி. இதுதான் ஆண்டவர் நமக்கு குடுத்தது. என்னோட ரோல பெர்ஃபார்ம் பண்ண. நான் சும்மா அசிங்கமா இருக்கிறேனா, அசிங்கமா இருக்கிறேனான்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்தது. இது வந்து ஆண்டவர் எனக்காக நம்மளுடைய வொர்த் வந்து ஆண்டவருடைய ரத்தம் தான். எனக்காக சாகுறதுக்கு, எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் குடுக்குறதுக்கு, கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட் உலகத்த படைத்தவர், வரப்போகிற ராஜா, உலகத்த அரசாள போற ராஜா, எனக்காக ஜீவன குடுத்திருக்கிறார். அதுதான் என்னோட வொர்த். இந்த ப்ரமோஷன், இந்த மார்க்கு, இந்த இது எல்லாம் அழிஞ்சு போறவைகள். அழிஞ்சு போறவைகள். இன்னைக்கு கண்ல இவ்ளோ பெரிய ஐலாஷ் போட்டுட்டு, ஃபால்ஸ் ஐலாஷ் போட்டுட்டு அவங்க சுத்திட்டு இருக்கலாம். அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு. எவ்வளோ நாளைக்கு அது பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. எவ்வளோ நாளைக்கு அது பண்ண முடியும்? எல்லாம் அழிஞ்சு போற காரியங்கள். அழிஞ்சு போற காரியம். நித்தியத்துக்கான காரியத்துக்காக நம்மள ஆண்டவர் அழிஞ்சு போகாத காரியத்துக்காக ஆண்டவர் நம்மள மேன்மைப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாளும் நீங்க இது வரைக்கும் நான் கம்பேர் பண்ணி கவலையா இருந்திருக்கீங்கன்னா, முறுமுறுத்திருக்கீங்கன்னா, நான் முறுமுறுத்திருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. நமக்கு ஆண்டவர் குடுத்த மேன்மை பெருசு. நமக்கு ஆண்டவர் குடுத்த மேன்மை பெருசு. அதனால நன்றி உள்ள இருதயத்த நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஆண்டவருக்கு நெனைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு எனக்கு வேலை இல்லையே, எனக்கு வேலை இல்லையே, என் கூட படிச்சவனுங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதே, அவனுங்கலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்களே, அவனுங்கலாம் நல்ல நெறைய 5 ஃபிகர் சேலரி புடிக்கிறானுங்களே, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன குடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் இதுல நீங்க படிக்க வேண்டிய ஒரே வசனம், என்ன இருந்தாலும் எபிரேயர் 13:5 ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எபிரேயர் 13:5 ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த பண ஆசை இல்லாதவர்களான்றத எடுத்துடுங்க. பண ஆசை இல்லாதவங்கள எடுத்துருங்க. உங்களுக்கு ஆண்டவர் குடுத்ததுல நீங்க சந்தோஷமா இருங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நன்றி உள்ள இருதயத்துல ஆண்டவர் நமக்கு குடுத்ததுல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, அவரை துதிக்கும் போது, ஆண்டவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வருஷ கடைசியில நம்ம நினைக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு புத்தி சுவாதீனத்திற்குள்ள ஒரு தெளிந்த புத்திய குடுத்திருக்கிறீங்க. எனக்கு ஜீவன குடுத்திருக்கிறீங்க. எவ்வளவோ காரியம் என் வாழ்க்கையில நடந்தது. எவ்வளோ காரியம். பிசாசு என்னுடைய விசுவாசத்த திருடிட்டு போயிடணும்னு நெனச்சான். நமக்கு நம்ம விசுவாசத்த திருடுறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டுச்சு பிசாசு.
எதுக்கு இந்த தொல்லைகள்லாம் உங்களுக்கு குடுக்குது தெரியுமா? எதுக்கு இந்த தொல்லையெல்லாம் குடுக்குது தெரியுமா பிசாசு? போ ஆண்டவரே இல்லடா. இன்னும் ஆண்டவர் இருந்தா இப்படி நடக்குமா? அப்படின்னு சொல்றதுக்கு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறீங்கன்னா அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. அவருடைய விசுவாசத்தையும், அவர் மேல இருக்கிற அன்பையும், நம்மளுடைய ரட்சிப்பையும், நம்மளுடைய ஜீவனையும் பிசாசு திருடாம வைத்திருக்குன்னா, ஆண்டவருடைய கிருபை. நம்ம இத எண்ணி, எண்ணி, எண்ணி என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவரா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். நான் சொன்னேன், அவிசுவாசிகளோட, ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளோட கம்பேரே பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணவே கூடாது. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ காரியம் செய்யாம இருந்திருக்கலாம். நீங்க நீங்க ஜெபம் பண்ண நெறைய காரியங்கள ஆண்டவர் செய்றார். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன குடுத்திருக்கிறாரு. தெளிந்த புத்திய குடுத்திருக்கிறாரு. பிளஸ் உங்க விசுவாசத்த திருடாம, உங்க ரட்சிப்ப பிசாசு திருடாம உங்கள காத்திருக்கிறார். ஏன்னா இது ஒண்ணுதான் நமக்கு தேவை. ஜீவன் இல்லன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. மௌனத்தில் இருக்கிறவங்களும் மரித்து போறவங்களும் ஆண்டவர துதியார்கள். நமக்கு அவரை துதிக்க இன்னொரு நாள், இன்னொரு டைம் குடுத்திருக்கிறாரு. இன்னொரு நாள குடுத்திருக்கிறாரு. அவருடைய சுத்த கிருபை. நம்மள ஜீவனோட வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தார ஜீவனோட வைத்திருக்கிறார். தெளிந்த புத்திய குடுத்துறார். புத்தி சுவாதி இல்லாம எத்தனை பேர் கோமால உட்கார்ந்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே பண்ண முடியாம. வெஜிடபிள். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிளஸ் அவருடைய விசுவாசத்தை நம்மள விட்டு, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை, பிசாசு இதுக்கு தான் பிசாசு பண்ற அட்டகாசம் எல்லாம் எதுக்குன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு போயிடணும். பிசாசுக்கு பேரு திருடுறவன். பிசாசு எதெல்லாம் எதுக்கு மத்ததெல்லாம் திருடுறான்னா, அல்டிமேட்டா நம்மளுடைய விசுவாசத்தை திருடதான். விசுவாசத்தை திருடதான். ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை திருடாம நம்மள வைத்திருக்கிறார்னா அவருடைய சுத்த கிருபை. நம்ம ரட்சிப்பை திருடாம வைத்திருக்கிறார்னா அவருடைய சுத்த கிருபை. இந்த ஒண்ணுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர். எத்தனை பேரு இன்னையில இருந்து இதை யோசிச்சு ஆண்டவரை அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப ஈஸி. மர்சி தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. காலையில 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம். மொத்தம் எவ்வளவு நேரம் ஆச்சு? 15 மினிட்ஸ். ஆண்டவரை துதிக்கணும். ஈஸி தானே? எத்தனை பேர் செய்ய முடியும்? ஃபுல்லா 15 மினிட்ஸ் ஆண்டவரை துதிக்கணும்னா கொஞ்ச நேரம் துதிப்போம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் 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 அமெரிக்கா போயிட்டு அப்படியே ஜப்பான் போயிட்டு வந்துரும். நல்ல டோன்ட் டூ தட். 5 நிமிஷம் பண்ணுங்க. வாயை வெட்டி எதுக்காக துதிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீர் பெரியவர், நீ நல்லவர். அம்மா ஒரு வசனம், ஒரு இது லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் வரும். கண்டிப்பா அந்த லிஸ்ட சொல்லுங்க. சொல்லி ஆண்டவரை நினைச்சு ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லி உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துனீங்களே, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம காப்பாத்துனீங்களே, சொல்லுங்க சொல்லி எனக்கு வேலையை கொடுத்தீங்களே, சொல்லி ஆண்டவரை துதிங்க. 2வது சிந்திக்க வேண்டியவை. முதல்ல நன்றி செலுத்துதல். இந்த வருஷ கடைசியில நீங்க செய்ய வேண்டியது நன்றி செலுத்துதல். அடுத்தது நீங்க சிந்திக்க வேண்டியவை ரொம்ப முக்கியம். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட், செகண்ட் we have to reflect. என்னத்த சிந்திக்கணும்? ஒரு நாளும் மத்தவங்களை பத்தி சிந்திக்காதீங்க. சிந்திக்க வேண்டியவை நம்ம வாழ்க்கைய பத்தி தான். நான் சொன்னேன், நமக்கு எப்பயுமே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு 2 காம்பனன்ட் இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய சரீர பிரகாரமான தேவைகள். இன்னொன்னு நம்மளுடைய ஆத்துமாக்குரிய தேவைகள். எத்தனை பேரு போன வருஷம் நிறைய தீர்மானம் பண்ணீங்க? நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு.
யாருமே எந்த தீர்மானமே பண்ணலையா? அங்க பின்னாடி நெறைய கை தூக்குறாங்க. முன்னாடி இருக்கவங்க பண்ணவே இல்லையா? தீர்மானமே பண்ணாதீங்க. தீர்மானமே பண்றது இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் ஏதாவது ரெசல்யூஷன் ஏதாவது பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் கம்மியா சாப்பிடணும்னாவது பண்ணியிருப்போம். கம்மியா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், ஜூஸ் குடிக்க மாட்டேன். இந்த மாரிலாமாவது பண்ணியிருப்போம். சரீரத்துக்காகவாவது ஏதாவது பண்ணியிருப்போம். டெய்லி எக்சர்சைஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆனா, எந்த இதுல எ ஏதாவது ஒரு தீர்மானத்த நான் ஃபுல்லா இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. அப்பா! ஒரு கை தூக்குது. நம்ம சர்ச்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் வந்து காலையில ஜெபம் பண்றாங்க. காலையில ஜெபம் பண்றாங்க. 5 மணிக்கு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர துதிக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு ஆண்டவர துதிக்கிறாங்க. அதனால நம்ம சர்ச்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, நீங்க எல்லாரும் நம்புவீங்களோ இல்லையோ, என் வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணல. நெறைய தொடங்குனேன், எதுவுமே செய்யல. ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ரெசல்யூஷன் பண்ணா டிசம்பர் 31 நைட்டு நம்ம ரெசல்யூஷன் ஏதாவது பண்ணோம்னா, ஜான்வரி 17 வரைக்கும் தான் 90% அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸே ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது ஜான்வரி 17 வரைக்கும் தான் அந்த ரெசல்யூஷன் நிக்குமாம். 17ஆம் தேதி அப்புறம் முக்காவாசி ரெசல்யூஷன் நிக்காதாம். நிக்காதாம். சோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். நம்ம நெறைய பேர் சொல்லுவோம். ஒரு நாள் விடாம நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வருவேன். கண்டிப்பா பைபிள் வாசிப்பேன். இந்த மாரி நம்மளுடைய ஆசை ஆசைக்கு நெறைய செய்திருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆனா நம்ம பொருத்தனை பண்ணதுல, நம்ம முடிவு எடுத்ததுல எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்? எதுவுமே ஃபாலோ பண்ணல. முக்காவாசி எதுவுமே நான் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணல. ஆனா ஆண்டவர் ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறாருன்றதையும் நம்ம சிந்திக்க வேணும். சிந்திக்கணும். அதுதான் 2 தீமோத்தி 2:13. 2 தீமோத்தி 2:13 படிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நம்ம வந்து உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்றதுக்கு என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? நான் சொல்லவா? என்னைக்காவது சூரியன் எழாம இருந்திருக்கா? ஒரு நாள் சூரியன் லீவ் போட்டிருக்கா? நம்ம நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபைகள் நம்ம மேல புதிதா இருக்குது. நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், நம்ம என்னதான் சொல்லிட்டு, நம்ம செய்யாதவர்களா இருந்தாலும், ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதும் என்ன தெரியுமா? இப்படி நிலையற்றவரா நம்ம இருந்தோம்னா, எதுலயுமே கன்சிஸ்டன்ட்டா நம்ம இல்லன்னா, இததான் நம்ம நிதானித்து அறியணும். இததான் நம்ம சிந்திக்கணும். நம்ம நீங்க ஒருத்தவங்க வந்து ஏதாவது நான் செய்றேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா செய்வேன். நான் ப்ராமிஸா செய்வேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு, அவங்க அத செய்யலன்னா, நீங்க திரும்ப அவங்கள நம்புவீங்களா? எத்தன பேர் நம்புவீங்க? 100% நான் வருவேன் அப்படின்னு சொல்ட்டு வரலன்னா, அவங்கள நீங்க நம்புவீங்களா திரும்ப? நம்பவே மாட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு காசு குடுக்குறேன்னு சொல்ட்டு, அடுத்த நாள் ஃபோன் எடுக்கலன்னா, அடுத்த தடவ நீங்க நம்பி அவங்க கிட்ட நம்பி காசு கேட்பீங்களா? இல்ல அவங்க கிட்ட பேசுவீங்களா? ஐயோ! அது டூப்புடா. நம்ம சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் அப்படி சொல்றதில்ல. அவர் அவ்ளோ உண்மை உள்ளவர். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மகிட்ட அப்படி சொல்றதில்ல. ஒரு நாளும் நமக்கு
நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைன்னா நம்ம நம்பாம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை நம்புறாராம், எதிர்பார்க்கிறாரு. இது ரொம்ப முதல்ல ட்ரஸ்ட்டை உடைச்சிரும். நம்ம இன்கன்சிஸ்டன்டா இருந்தா ட்ரஸ்ட்டை உடைச்சிரும். நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி. இன்கன்சிஸ்டன்சி தான் மேஜர் ப்ராப்ளம். இன்கன்சிஸ்டன்சி. இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும்? ட்ரஸ்ட்டை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காது. இன்னொன்னு நம்மளுடைய ப்ராக்ரஸை தடுத்துரும். நம்ம எதுக்காக பைபிள் வாசிக்கிறோம்னு நினைக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக. எதுக்காக நான் டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும்னு யோசிக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு. அதை நிறுத்தி போட்டுரும். நம்ம கன்சிஸ்டன்டா இல்லைன்னா ஆண்டவருடைய ட்ரஸ்ட்டை இழந்துருவோம். அதே போல நம்ம வாழ்க்கையில ப்ராக்ரஸையும் இழந்துருவோம். எத்தனை பேருக்கு ப்ராக்ரஸே இல்ல, நான் 1ஆம் கிளாஸ்லயே இருந்தா பரவாயில்லன்னு யோசிக்கிறீங்க? அது பரவாயில்ல. இது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தானே 1ஆம் கிளாஸ்ல இருக்கோம், அது பரவாயில்லன்னு யோசிக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டியனோட முன்னேற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, அவனுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலயும் அவன் முன்னேறணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறினாதான் அவனுடைய அவனுடைய மத்த வாழ்க்கையிலயும் அவன் முன்னேறுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறினாதான் அவன் உலக பிரகாரமான வாழ்க்கையிலயும் முன்னேறுவான். இது ரொம்ப முக்கியம். இத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உன் ஆத்துமா வாழ்கிறத போலதான் நீ எல்லாவற்றிலையும் வாழ முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கன்சிஸ்டன்டா படிப்பேன், நான் கன்சிஸ்டன்டா இது செய்வேன், அது செய்வேன். ஆனா பைபிள் வாசிக்கிறதுல மாத்திரம் குறை வைப்பேன். அப்ப நீ உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் வளரவே முடியாது. ஆண்டவர் எல்லாத்துலயும் செக் வச்சிருவார். ஏன்னா நீ கன்சிஸ்டன்டா இல்ல. அப்புறம் ஆண்டவர்கிட்ட குறையே சொல்லாதீங்க. ஏன்னா கன்சிஸ்டன்டா நான் நல்லா யோசிச்சு பாக்குறேன். நான் என்னோட இன்கன்சிஸ்டன்சினாலதான் என்னோட ப்ராக்ரஸ் இவ்ளோ இம்பேடா இருக்கு. என் ப்ராக்ரஸ் இவ்ளோ பேடா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட இன்கன்சிஸ்டன்சி. நான் கண்டினியூஸா எதுவும் செய்யாதனாலதான். அதனால இத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறாரோ அதே போல நம்மளையும் உண்மை உள்ளவரா இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் காலைதோறும் அவருடைய கிருபை பெறுது. காலைதோறும் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அவர் அனுதினமும் நமக்கு. சோ நம்ம சிந்திக்க வேண்டியது, இந்த தர நம்ம எடுக்க போற எல்லா முயற்சிகளையும் நம்ம கன்சிஸ்டன்டா செய்ய போறோம். போன தர நீங்க சிந்திக்க வேண்டியது, போன தர நான் எடுத்த தீர்மானங்களை ஏன் செய்யலன்னு. அது செய்யறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு யோசிக்க போறீங்க. அதை இப்பயே ரெடி பண்ண போறீங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் இயர் துவக்கத்துல இருந்து அதை கரெக்டா இப்பையில இருந்தே செய்யுங்க. இப்பையில இருந்தே செய்தாதான் நம்ம கன்சிஸ்டன்டா அதை செய்ய முடியும். பிராக்டிக்கலா ரியலிஸ்டிக் கோல்ஸா வைங்க. நான் ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் ஜாப் பண்ணுவேன், இதெல்லாம் பிராக்டிக்கல் கிடையாது. இந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணாதீங்க. ரியலிஸ்டிக் கோல்ஸா செட் பண்ணுங்க. ரியலிஸ்டிக் கோல்ஸ், அச்சீவபிள் கோல்ஸா செட் பண்ணுங்க. இததான் நம்மளால செய்து கன்சிஸ்டன்டா செய்ய முடியும். எப்பயுமே பார்த்திருக்கீங்களா, ஜிம்முக்கு ரெகுலரா போறவன் தான் ப்ராக்ரஸ் பண்ணுவான். என்னைக்கோ ஒரு நாள் நிறைய செய்யறவன் ப்ராக்ரஸே பண்ண மாட்டான். அடுத்த நாள் வலி வந்துரும், அவனால ஜிம்முக்கே வர முடியாம ஆயிரும். அடுத்த நாள் கையே தூக்க முடியாது, வரவே முடியாது. கன்சிஸ்டன்டா போறவன் தான் ப்ராக்ரஸ் ஆகும். கன்சிஸ்டன்டா 3 days a weekனா 3 days போயிடணும். 5 days a weekனா 5 days போயிடணும். செய்யறவன் தான். அதனால கன்சிஸ்டன்சி தான் கீ டு. எந்த விட்டமின் டேப்லெட்ஸும் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டா உங்களுக்கு முடி வளருமா? ஒரு நாள் பாதாம் சாப்பிட்டா முடி 60 அடி கூந்தல் வந்துச்சா யாருக்காவது? பயோட்டின் தான் இருக்குது. நான் ஒரு நாள் பாதாம் சாப்பிட்டுட்டு நான் அன்னைக்கு சாப்பிட்டேன் எனக்கு முடியே வளரலன்னு சொல்ல முடியுமா? கன்சிஸ்டன்டா பண்ணாதான் பெனிஃபிட் வரும். சோ இதுதான் செகண்ட் இஸ் நம்ம சிந்திக்க வேண்டியது. ரியலிஸ்டிக் கோல்ஸா பாருங்க. எதெல்லாம் நான் எதனால லாஸ்ட் டைம் பண்ணலன்னு யோசிங்க. தயவுசெய்து இத
செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறது போல நம்மளையும் உண்மை உள்ளவர்களா இருக்க விரும்புகிறார். அடுத்தது 3வது நம்ம செய்யாம விட்ட காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, எதனால செய்யல? நெறைய பேரு செய்யாத காரணம் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிவி பார்த்திருக்கோம். அதுக்கு பதில் ஃபோன் பார்த்திருக்கோம். அதுக்கு பதில் ஃபிரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருப்போம். அதுக்கு பதில் வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருப்போம். ஸோ, இது மாதிரி நம்ம வந்து டைம் இருந்தும் செய்யாம இருக்கிறவங்க, தயவுசெய்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எந்த இடத்துல நான் மாறணும்னு சொல்லுங்க. இப்ப யோவேல் 2:12 ஆண்டவர் நம்மகிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு ஏராளம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் இப்பொழுதே உபவாசத்தோடும், அழுகையோடும், புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்களுடைய முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று என்கிட்ட கர்த்தர் திரும்புங்க, சொல்கிறார். என்கிட்ட திரும்புங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு, அழுகலையோடும், புலம்பலோடும் எல்லாம் ஆண்டவரே நான் மன்னிப்பு இதெல்லாம் செய்யணும்னு நெனச்சேன். இதெல்லாம் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருந்தது. இதெல்லாம் என் சரீர சரீர பிரகாரமான நீங்க சரீர பிரகாரமான வாழ்க்கையும் நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப, ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு வந்து ஆண்டவருடைய ஆலயம். அதையும் நம்ம நல்லா பாத்துக்க வேண்டியது ஆண்டவருடைய எண்ணம். அதனால அதுக்கும் நம்ம தேவையில்லாதது செய்யக்கூடாது. தேவையில்லாதது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இஷ்டத்துக்கு கண்டதையும் நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன்னா உங்களுடைய கண்ணு வந்து உங்க சரீரத்தின் விளக்கா இருக்குது. கண்ணு மூலமா நீங்க பார்க்கிறது சாதாரண சீரியலா இருந்தா கூட தப்பு. உங்களுடைய டைம் தேவையில்லாத காரியம் பார்க்காதீங்க. யாரெல்லாம் சீரியல் பார்த்து இந்த வருஷம் டைம வேஸ்ட் பண்ணீங்களோ, அவங்க எல்லாம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. தேவையில்லாத பாட்டு, சினிமா பாட்டு கேட்டு, 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 கேட்டு அசுத்தத்த உள்ள ஏத்துனீங்களோ, எல்லாரும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. தயவுசெய்து மன்னிப்பு கேளுங்க. தேவையில்லாம மத்தவங்கள பத்தி பேசுறதுல டைம் வேஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருக்கு குடுக்க வேண்டிய கனத்த குடுக்காம இருந்தவங்க எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்துல அங்கேயும், இங்கேயும் ஊர் சுத்த போனவங்க எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா ஆண்டவருடைய காரியங்களுக்கு நான் முதலிடம் குடுக்கலன்னா, ஆண்டவர் நம்மள மேன்மைப்படுத்த முடியாது. ஆண்டவர் கன்சிஸ்டன்ட்டா உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். இன்னைக்கு கூட என்னைய பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க எங்க வீட்ல. நாளைக்கு எங்க ஊர்ல பயங்கர ஸ்னோ ஸ்டார்ம். இன்னைக்கு ராத்திரியே எங்க மெசேஜ கேட்டுட்டு, நாளைக்கு லீவ் போட்டுறலான்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா பயங்கர ஸ்னோ. இவ்ளோ ஸ்னோன்னு வேலைக்கு போகாம இருந்தா சம்பளம் போட்டுருவானா? போட மாட்டான். அப்ப அங்க ஓடுவாங்க. அதனால ஆண்டவருக்கு குடுக்க வேண்டிய கனத்த நம்ம குடுக்கணும். ஆண்டவர் அப்படி தண்டிக்கிறவர் கிடையாது. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம்னு ஆண்டவர் பார்த்தார்னா, ஆண்டவர் அதுக்கு வேண்டிய பலன நமக்கு குடுப்பாரு. ஆண்டவருக்கு குடுக்க வேண்டிய கனத்த நம்ம குடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் அழுகையோட அதான் யோவேல் 2:12 எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கோங்க. இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, யோவேல் 2:12 இப்பொழுதே உபவாசத்தோடும் இப்பொழுதே வாரத்துல ஒரு நாள் இப்பயே இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் தொடங்குறதுக்குள்ள எல்லாரும் 1 நாளையா 2 நாளாவது கண்டிப்பா வருஷ கடைசில 2, 3 நாளைக்கு இங்க உபவாசம் இருக்கு. அந்த உபவாசத்தோட சேர்ந்து எல்லாரும் உபவாசம் எடுங்க. உபவாசத்தோட, அழுகையோட ஆண்டவர்ட்ட இயேசுப்பா நான் இதெல்லாம் பண்ணல. என் வாழ்க்கையில ப்ராக்ரஸ தடுக்கிறதுக்கு நானே ஒரு காரணமா இருந்துட்டேன். நான் இத பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இத நீங்க கேட்கணும். புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இப்படி முதல்ல வந்து நன்றியுள்ள இருதயம். 2வது சிந்திக்க என்ன சிந்திக்கணும்? நான் எதெல்லாம் விட்டுட்டேன், எதெல்லாம் செய்யணும். அதுக்கு வேண்டிய காரியங்கள தான் சிந்திக்கணும். 3வது நீங்க மனம் திரும்பணும். ரிப்பென்டன்ஸ். 4வது என்னன்னா ரெனியூவல். புது துவக்கம். புது
துவக்கம், புதுப்பிக்கணும். நம்ம லைஃப புதுப்பிக்கணும். We have to renew our life. We have to renew our life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த வருஷம் நான் நெறைய விஷயம் கேட்டேன். சில விஷயங்கள ஆண்டவர் குடுத்தாரு. சில விஷயம் குடுக்கலன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பாப்போம். எங்க அம்மா மாத்திரம் தான் கை தூக்குறாங்க. எனக்கும் நெறைய விஷயம் நடக்கல இந்த வருஷம். குடுக்கலன்னு சொன்னவங்க மாத்திரம். நான் உங்களுக்காக தான் இந்த வசனத்த சொல்றேன். மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாம் செய்துட்டாருன்னு நெனைக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒண்ணும் சொல்லல. அ இந்த வசனத்த அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொரு தரையும் நீங்க சோர்ந்து போம்போது, என்னடா ஆண்டவர் செய்யலையேன்ற எண்ணம் உங்களுக்கு வரும்போது, நீங்க படிக்க வேண்டிய வசனம் இது. புலம்பல் 3, 22 26. இதுதான் பைபிள்ல கீ. நம்ம ஆண்டவர விட்டு ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக எப்பல்லாம் உங்களுக்கு சோர்வ குடுத்து பிசாசு உங்கள கன்ஃப்யூஸ் பண்றானோ, அப்பல்லாம் நீங்க வாசிக்க வேண்டிய வசனம். குடும்பமா நீங்க சேர்ந்து இந்த வசனத்த வாசிங்க. கர்த்தருடைய இரக்கங்கள் புதியவைகள். அவைகள் காலைதோறும் புதிதாகின்றன. உமது உண்மை பெரிது. இது இங்கிலீஷ்ல இன்னும் பெட்டரா இருக்கு. இது ஏதோ ஒரு வெர்ஷன்ல எழுதியிருக்கிறேன்னு நெனைக்கிறேன். இது நீங்க படிங்க. நம்ம திரும்ப வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. அதனால ஆண்டவர் நம்மள அடிச்சு போடாம இருக்கிறது, நம்ம இவ்ளோ மீறுதல்கள் உள்ளவர்களா, இவ்ளோ தவறு செய்றவர்களா இருந்தாலும், ஆண்டவர் நம்மள அடிச்சு போடாம இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. அதுக்கப்புறம் அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவைகள் காலைதோறும் புதிய. ஒவ்வொரு நாளும் புதிய நாள். ஒவ்வொரு நாளும் புதிய நாள். அப்புறம் உமது உண்மை பெரியதா இருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமா இருக்குது. அதனால அவர் ஒரு நாளும் நமக்கு பொய் உரையாத தேவன். அவர் நம்மள மாரி 10 தடவை மாத்திட்டே இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவர் நன்மை செய்தாலும் செய்யலனாலும் கர்த்தர் என்னுடைய பங்கு. The Lord is my portion. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா இருக்கு. The Lord is my portion. அவர் நன்மை செய்தாலும், அவர் கொடுத்தாலும், கொடுக்கலனாலும் the Lord is my portion. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதனால நான் அவர் மேல நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை தொழுது கொள்கிற, அவரை தேடுகிற, தம்மை நம்புகிற யாவருக்கும் ஆண்டவர் நல்லவர். இத மாத்தவே முடியாது. நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா, ஆண்டவரை நம்புனீங்கன்னா, ஆண்டவரை தொழுது கொண்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இத மாத்தவே முடியாது. இத மாத்தவே முடியாது. நீங்க யாரு நெனச்சாலும் மாத்த முடியாது. நான் ஆண்டவர தொழுது கொள்கிறேன். ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறேன். அவருக்கு மாத்திரம் நான் உண்மையா இருப்பேனா, ஆண்டவர் உங்களுக்கு நல்லவரா தான் இருப்பார். காரியங்கள் மாறுதலா இருந்தாலும், காரியங்கள் வித்தியாசமா இருந்தாலும், எப்படி எதையுமே ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யலனாலும், அது என் நல்லதுக்கு தான். அது என் நல்லதுக்கு தான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. 100க்கு 100% உண்மை. அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் எது செய்யலனாலும், ஆண்டவர் ஒரு காலம் எப்பயுமே நம்மள தள்ளிட மாட்டாரு. எப்பயுமே நம்மள மறந்துட மாட்டாரு. அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருப்பது நல்லது. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க. இங்கேயும் அங்கேயும் 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 ஓடாதீங்க. நம்ம என்ன பண்றோம்னா, முக்காவாசி சமயம் என்ன பண்றோம்னா, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்யலன்னா, உடனே என்ன பண்றது? மத்த சோர்ஸ்க்கு போறது. இங்க போறது. அவங்க கிட்ட ஜெபம் பண்ண சொல்றது. இவங்க கிட்ட ஜெபம் பண்ண சொல்றது. அவங்க ஜெபம் இவங்க எதுவும் நடக்கலன்னா ஆண்டவரை என்ன ஆண்டவரே நான் அப்படிலாம் பண்ணனே ஒண்ணுமே நடக்க மாட்டேதே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நல்லவர்கள். கர்த்தருக்கு தம்மை நாடுகிறவருக்கு அவர் நல்லவர். தம்மை தேடுறவர்களுக்கு அவர் நல்லவர். அதுக்கப்புறம் சொல்லுது,
முன்னாடி கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு பொறுமையுடனே காத்திருப்பது நல்லது. ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு பொறுமையுடன் காத்திருக்கிறது நல்லது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மள கைவிட மாட்டார். அவரை தேடுறவங்கள, அவரை நம்புறவங்கள, அவரை தொழுது கொள்கிறவங்கள ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இத ஒரு நாளும் மறக்காதீங்க. அவர் 22ல இருந்து 26 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. எப்பலாம் பயம் வருதோ, ஐயையோ இது நடக்கலையே, ஐயையோ இது ஆகலையே, ஐயையோ இது நடக்கலையே, அப்பலாம் ஆண்டவரே நான் பொறுமையுடன் உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அது நல்லது. எல்லாரும் கண்களை மூடுங்க. 4 காரியம் நீங்க பண்ணணும். 1 நன்றி உள்ள இருதயம். இன்னொன்னு நீங்க சிந்திக்கணும். எதுலலாம் நான் என்கிட்ட என்னென்ன பிட்ஃபால்ஸ், என்னெல்லாம் ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கு, என்னெல்லாம் என்கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் சரி செய்வேன். வீட்டுல பழுது பாக்குறது தான். இந்த மாசம் வீட்டை ஓட்ட இருக்கிறதெல்லாம் பழுது பாக்குறது தான். எப்படி பழுது பார்ப்பீங்க? அழுகையோடும், ஜபத்தோடும், கண்ணீரோடும் ஆண்டவர்கிட்ட போங்க. அவர் காலை போடுங்க. ஆண்டவரே நான் மாத்திக்கிறேன், நான் உங்ககிட்ட வரேன், உங்களுக்காக உங்க ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறவங்கள ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். இது பண்ணாம நம்ம மனம் திரும்பாம அடுத்த வருஷத்துக்குள்ள போனீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு டெஃபினட்டா ஆசீர்வாதமா இருக்காது. டெஃபினட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். நான் சும்மா ஆசீர்வாதமான வருஷம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் போட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா அது உண்மை கிடையாது. உண்மையா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரதில்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. அவர் காலை நீங்க பிடிக்கணும். யாருக்கு எந்த பாஸ்டர் கிட்ட இருந்தும் வர்றது கிடையாது. நம்மளுடைய ரட்சிப்பு அவர்கிட்ட இருந்து வருது. அவருடைய காலை நீங்க பிடிச்சீங்கன்னா தான் முடியும். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.